இன்றைக்கி மிளகு தக்காளி கீரை போட்டு சட்னி தான் வந்து பண்ண போகிறோம். இது நல்லா கெட்டியாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பாட்டில் சட்னி கொஞ்சம் போட்டுட்டு தேங்காய் இல்லைன்னா நெய் விட்டு சூடாக சாப்பாட்டில் சாப்பிட்டிங்கன்னா, கெட்டியாக சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 2 கை ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாதிக்கு மேலே வந்து நல்லா வதங்கட்டும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து கீரையை நல்லா அலசிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து தண்ணி வடிய வச்சுடுங்க. அலசினோடனே அப்படியே போட்டிங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும். வெங்காயம் வந்து வதக்கி பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கீரையில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளியில் வேகிற மாதிரி இருக்கும், டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா முன்னாடியே அலசியே வச்சிட்டிங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2-3 கை ஃபுல்லாக வந்து கீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம் கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் அது எதுவுமே சேர்க்கல. வெங்காயம் தக்காளி அந்த மட்டும் போட்டு வதக்கிக்கிட்டேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதில் தக்காளி சேர்க்காமல் வெறும் புளி மட்டும் கூட சேர்த்து அரைக்கலாம். நான் தக்காளி வந்து மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறதுனால இதுலேயே வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு வந்து கீரை நல்லா சுருண்டு வதங்குற அளவு வந்து வதக்கிடணும். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்னா அதை சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் ஓரளவுக்கு, அதுக்குன்னு ரொம்ப திப்பியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். சட்னி வந்து கெட்டியாக வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்போவே சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நல்லா கெட்டியாகவே டிஃபன் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2-3 நாள் கூட வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட அந்த கெட்டி சட்னி சாப்பாட்டில் போட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எது வேணால் விட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.